வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாலக்கீரையை வச்சு ஒரு பருப்பு கடைசல் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அது தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு கறி. நான் உருளைக்கிழங்கு என்ன பண்ணேன்னா, வேக வச்சு அது தோலியெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, வரமிளகா பொடி, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பெசரிட்டு அது மேலாக கொஞ்சமா இஞ்சியும் போட்டிருக்கேன். இன்னும் பெருங்காயத்தூள் போடணும், அதை மட்டும் இதில் போட்டுடலாம். பெருங்காய பொடியும் போட்டு நம்ம தாளிச்சு கொட்டிட வேண்டியதா. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். இதை அப்படியே பரத்தி விட்டுருவோம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. நம்ம பாலக்கீரை பருப்பு கடைசல் தான் பண்ண போறோம். கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ரெண்டு தக்காளி, மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இப்போ நறுக்கி வச்சுக்கிற பாலக்கீரையை சேர்த்துடலாம். பாலக்கீரை கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் உருளைக்கிழங்குக்கு அரிசி மாவு தூவிடுவோம். நல்லா கிறிஸ்பியா வரும். கீரை கொஞ்சம் வதங்கி இருக்கு. இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் தனியா பொடி, பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போகணும், தனியாவோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். கீரை அப்புறம் அந்த வரமிளகா பொடி, தனியா பொடிலாம் நல்லா வதங்கிடுது. நான் நல்லா இந்த கரண்டியில 2 கரண்டி பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை மஞ்சள் பொடியும் கொஞ்சமா பெருங்காயம் போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கொதி வரட்டும், அவ்வளவுதான். பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்துடுத்து, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆயிடுது. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பாலக்கீரை போட்ட ஒரு பருப்பு கடைசல், அதுக்கு நல்லா தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி. இந்த பருப்பு கடைசல் நல்ல சுட சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்பளம், வடம், சிப்ஸ் நல்லா இருக்கும். இல்லைன்னா காரக்கறி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தான் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.